இன்றைக்கி வந்து கண்டென்ட் அவர் ஸ்கேல்னால் என்ன, அது எதுக்கு யூஸ் படுது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நான் ஒரு இமேஜை எடிட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்டேன். இந்த ஏரியா ஃபுல்லாகவுமே இந்த இமேஜ் ஃபுல் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னா, பேசிக்காக என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஜூம் பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணி இப்படி கீழே கொண்டு வந்துடலாம் ஒன்று. அப்படி வேண்டாம் அப்படி இல்லைன்னா நார்மலாக நம்ம கண்டென்ட் அவர் ஃபில் கொடுக்குற மாதிரி டைம் மார்க்கெட்டில் எடுத்து இந்த கார்னர்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணி இந்த கார்னரை செலக்ட் பண்ணிட்டு எடிட் போயிட்டு ஃபில்லில் கண்டென்ட் அவர் ஓகே கொடுக்கலாம். இது ஓரளவுக்கு ஃபில் ஆகி இருக்குது, பட் இருந்தாலும் கொஞ்சம் கசமசான்னு இருக்குது. ஸோ இதெல்லாம் இல்லாமல் ஓரளவுக்கு நீட்டாக இந்த மாதிரி எதுவுமே வராமல் ஜூமும் பண்ணாமல் எனக்கு வந்து ஒரு இமேஜை சைஸுக்கு ஏற்ற மாதிரி நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கு தான் வந்து கண்டென்ட் அவர் ஸ்கேல் வந்து யூஸ் பண்ணுது. நீங்கள் ஜூம் போகாமல் பிடிச்சி எலாங்கேட் கூட பண்ணலாம். பிடிச்சிட்டு இழுத்தன்னா இப்படி கூட பண்ணலாம் ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணி. பட் ஆனால் கொஞ்சம் இந்த பொண்ணே வந்து குண்டான மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இது நமக்கு இப்படியும் பண்ண முடியாது இந்த இமேஜை பொறுத்த வரைக்கும். ஸோ இது இல்லாமல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். போய் இமேஜ் எடுத்துக்கிறேன். எந்த இமேஜை பெருசாகணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் போய் கண்டென்ட் அவர் ஸ்கேல் கொடுக்குறேன். ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டு இழுக்கிறேன். ஓரளவுக்கு இடையில பிக்சல்ஸ்லாம் ஃபில்லப் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் இந்த உமன் கொஞ்சம் மறுபடியும் பழையபடி பிடிச்சி இழுத்த மாதிரியே கொஞ்சம் ஃபேட் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து இது வந்து முன்னாடி பிடிச்சி இழுத்தது எல்லாமே இது பண்ணது, ஆனால் நார்மல் இது ஓரளவுக்கு ஃபில்லாக இருந்தாலும் இந்த பொண்ணுமே சேர்ந்து கொஞ்சம் விரிஞ்சு பொண்ணே கொஞ்சம் ஃபேட்டான மாதிரி ஆகிடுச்சு. அதுமாரி வேண்டாம், இந்த பொண்ணை வந்து எதுவுமே பண்ணக்கூடாது, அப்படியே தான் இருக்கணும். இந்த பேக்ரவுண்டை வேணால் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி இடையில பிக்சல்ஸை ஃபில்லப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத ஃபோட்டோஷாப்புக்கு சொல்லணும் அப்படின்னா அதை எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். அதே மாதிரி எடிட் போயிட்டு கண்டென்ட் அவர் ஸ்கேல் தான். இந்த வாட்டி அது பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பொண்ணை மட்டும் செலெக்ஷன் பண்ணி அதை சேவ் பண்ணிக்கணும். செலெக்ஷன் போங்க, செலக்ட் சப்ஜெக்ட் போகணும். ரொம்ப அக்யூரேட்டாலாம் செலெக்ஷன் மேக் பண்ணணும் இல்லை, ஓரளவுக்கு செலக்ட் பண்ணிடுங்க. வேணால் செலெக்ஷன் போய் மாடிஃபை போய் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிங்க. ஒரு 4 பிக்சல்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த செலெக்ஷனை சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். இதை கேர்ள்னு சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போது டீசெலக்ட் பண்ணிட்டேன். மறுபடியும் அதே எடிட் போங்க, கண்டென்ட் அவர் ஸ்கேல் கொடுங்க. இந்த வாட்டி ப்ரொடக்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதில் போய்ட்டு நம்ம கேர்ளை செலக்ட் பண்ணிடும். ஸோ இங்கே ப்ரொடக்டில் எந்த செலெக்ஷனை சேவ் பண்ணி வைக்கிறோமோ இந்த ஃபோட்டோஷாப் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது அதை எதுவுமே பண்ணாது. மற்ற இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அதில் பிக்சல்ஸ் ஆட் பண்ணி கொஞ்சம் பெருசாக மாற்றும். ஸோ இப்போ அதே மாதிரி மறுபடியும் பண்ணுறேன், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த வாட்டி பொண்ணு பெருசாகலை. ஸோ இவ்வளோ தான் வந்து கண்டென்ட் அவர் ஸ்கேல். ஸோ ஓரளவுக்கு வந்து பேக்ரவுண்டு இந்த சைஸுக்கு வந்த மாதிரியே ஆயிடுச்சு. நம்ம ஜூமும் பண்ணாமலே இதை கொண்டு வந்துட்டோம். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.